சென்னையில் வேளாண் வணிக திருவிழா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார். தீபாவளிக்கு 24,607 சிறப்பு பேருந்துகள். போக்குவரத்து துறை ஆலோசனை. தனிநபர் தாக்குதலில் இபிஎஸ் ஈடுபடுவது அதிர்ச்சி அளிக்கிறது. விசிக தலைவர் திருமாவளவன் காட்டம். விஜயை பேச அனுமதிக்க வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து. வன்னியர்களுக்கு 10.5% தனி இடஒதுக்கீடு கோரி டிசம்பர் 5ஆம் தேதி போராட்டம். ராமதாஸ் அறிவிப்பு. உலகில் இந்துக்கள் எங்கிருந்தாலும் அங்கு ஏழுமலையான் கோவில் இருக்க வேண்டியது அவசியம். சந்திரபாபு நாயுடு கருத்து. தபால் வாக்குகள் நடைமுறையில் மாற்றம். தேர்தல் ஆணையம் சுற்றறிக்கை. ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் மேலும் தொடரும். பிரதமர் மோடி அறிவிப்பு. ரயிலிலிருந்து ஏவப்பட்ட அக்னி பிரைம் ஏவுகணை பரிசோதனை வெற்றி. ராஜ்நாத் சிங் பாராட்டு. பிற்படுத்தப்பட்ட மக்களின் அனைத்து உரிமைகளையும் பெற்றுத் தருவோம். ராகுல் காந்தி உறுதி. டிரம்ப் மோடி விரைவில் நேரில் சந்திக்க வாய்ப்பு. அமெரிக்க உயரதிகாரி தகவல். வெனிசுலாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டரில் 6.2 பதிவு. லடாக் வன்முறையில் 4 பேர் உயிரிழப்பு. நிலைமை கட்டுக்குள் உள்ளதாக உள்துறை அமைச்சகம் விளக்கம். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இந்திய அணி பிசிசிஐ அறிவிப்பு. திண்டுக்கல், குமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.